பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கு தெரியப்படுத்துகிற இந்த ஜூலை புதிய மாதத்தில் ஏசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 32:8 நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அன்பான தேவச்சனமே, கர்த்தர் இந்த 6 மாதமும் கண்மணி போல நம்மளை பாதுகாத்து நம்ம நடக்க வேண்டிய வழிகள் எல்லாம் ஆசீர்வதித்து காட்டின தேவன் மீண்டும் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். மகனே, மகளே, நீ எங்க போக வேண்டும், எங்க வர வேண்டும், இந்த மாதத்துல எந்தெல்லாம் ஆசீர்வாதம் உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் உனக்கு கூட இருந்து உனக்கு நான் காட்டுவேன் என்று இயேசு கிறிஸ்து இன்றைக்கு வாக்கு கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். இந்த 6 மாதமும் ஆண்டவர் கண்மணி போல பாதுகாத்தாருங்க. இந்த புதிய ஜூலை மாதத்துல ஏசப்பா நம்மளை காண செய்ய கிருபை கொடுத்ததற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் மரித்து போயிருக்காங்க, எத்தனையோ பேர் இன்று இல்லாம இருக்கிறாங்க. ஆனா நம்ம இந்த ஜூலை மாதத்துல, இந்த 7வது மாதத்துல கடந்து வர ஏசப்பா நமக்கு நல்ல கிருபை கொடுத்ததற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த மாதம் வாக்கு கொடுத்திருக்கிறார். நீ எங்க போக வேண்டும், உனக்கு எதை செய்ய வேண்டும், எதெல்லாம் நீ காத்து கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் நான் உனக்கு காட்டுவேன், உன் கூட இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்த தேவனாய் காணப்படுகிறார். அவர் மேல நம்பிக்கையா இருங்க. இயேசு கிறிஸ்து மேல விசுவாசத்தோடு காத்திருங்க. நீங்க போக வேண்டிய வழி, நீங்க செய்ய வேண்டிய வழி, உங்களுக்கு எதெல்லாம் ஆசீர்வாதம் வேண்டும் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இரட்சகர் காட்டுவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். நிச்சயமா இந்த ஜூலை மாதத்துடைய எல்லா தேவைகளையும் ஏசப்பா உங்களுக்கு சந்திப்பார். எதை குறித்தும் கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கடந்த 6 மாதமும் ஆண்டவர் கண்மணி போல பாதுகாத்த தேவன் இந்த ஜூலை மாதத்திலும் கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். நீங்க போக வேண்டியது, வர வேண்டியது, உங்களுக்கு என்னெல்லாம் தேவை என்று மீண்டும் மீண்டும் ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த மாதத்துடைய எல்லா ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசிங்க. அவர் சொன்னா செய்கிற தேவன். நிச்சயமா எதை குறித்த கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போய் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து உங்களை நடத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். இன்றைய விசுவாசிங்க. இந்த ஜூலை மாதத்திற்காக இயேசப்பாக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நாம் ஜெபிக்கலாம். அன்பும் கிருபை நிறைந்த நல்ல பிதாவே, அருமையான இந்த ஜூலை மாதத்திற்காய் நன்றி இயேசப்பா. இந்த ஜூலை மாதத்தை காண செய்ததற்காய் நன்றி. இந்த ஜூலை மாதத்துல நீங்கள் வாக்கு கொடுத்தீங்க இயேசப்பா. நீ போக வேண்டிய இடத்தை நான் உனக்கு காட்டுவேன், உனக்கு தேவையானதை நான் சந்திப்பேன், உன் கூடவே நான் இருப்பேன் என்று இயேசப்பா இந்த ஜூலை மாதத்துல உங்களுடைய பிள்ளைகளோடு நீங்க பேசுகிற தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த வாக்கு தத்தத்தின்படியே ராஜா, உங்களுடைய பிள்ளைகள் இந்த மாதத்துல எங்கெல்லாம் கடந்து போக வேண்டுமோ, எதெல்லாம் செய்ய வேண்டுமோ, எதெல்லாம் வரவேதற்கு காத்திருக்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆண்டவரே என் தேவன் இந்த ஜூலை மாதத்துல உங்களுடைய பிள்ளைகள் ஏக்கத்தோடு காத்திருக்கிற, விசுவாசத்தோடு காத்திருக்கிற எல்லா நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பறையாக ராஜா ஆண்டவரே. அப்படியா நீங்கள் கொடுக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிற ராஜா ஆண்டவரே. ஆன்லைன்ல பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரத்தில் ஒப்பு கொண்டிருக்கிறப்பா. இந்த ஜூலை மாதத்தில் அநேக தேவைகள் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிற, அநேக பிரச்சனைகள் இருக்கிறது, எப்படி சந்திப்பேன் என்று நினைச்சிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் போக வேண்டிய வழிகளை என் தேவன் காட்டும்படி இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற இயேசப்பா. இதோ நீங்க நல்ல வழியை காட்டினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜூலை மாதத்தை ஆசீர்வதிங்க. கடந்த 6 மாதமும் கண்மணி போல பாதுகாத்தீங்க. இந்த மாதத்தை ஆசீர்வதித்து பலப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை எல்லாம் உமக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். விசுவாசிங்க. நீங்க போக வேண்டிய வழியை கர்த்தர் உங்களுக்கு காட்டுவார். ஹேவ் எ பிளெஸ்ட் டே. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இயேசப்பா செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.